அனைவருக்கும் வணக்கம். SAP 1987-90 நண்பர்களுடன் 25வது ஆண்டு விழாவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் என் குருநாதர்களுக்கு வணக்கம். இதில் போன தடவை நிறைய பேர் இருந்தோம், இந்த தடவை கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது. அடுத்த தடவை நம்ம இதை விட அதிகமாக வரணும். சில பேர் வரலை, என்ன ரீசன்னா நம்ம கூட படித்து சில பேர் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, சில பேர் இன்னும் செட்டில் ஆகலை. அவங்களாம் இங்கே வந்தால் ஏதாவது நான் என்ன பண்ணுறேன் ஏதாவது கேட்போம் அப்படின்றதுக்காகவே சில பேர் வரல. எனக்கு தெரிஞ்சே அவங்களாம் அடுத்த தடவை வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகி அவங்களும் இந்த விழா மேலும் சிறப்படையணும். இதில் ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, நானே விருத்தாச்சலம் பாலா ஆல்வின் அமிர்தராஜ் எல்லாம் ஒரே ரூமு. ஒரு தடவை ஏதோ ஒரு பிரச்சனைக்காக பிரின்ஸிபால் ரூமுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டாங்க, ஒரு 12 பேரை. அப்போ பாலா கடைசியில் கண்ணாடி பக்கத்தில் நின்றுருந்தாப்புல. அப்போ அது பிரின்ஸிபால் கேட்குறாரு, உங்கள் அத்தனை பேருக்கு டிசி கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு. அவன் பாலா அங்கே கடைசியில் நின்றுட்டு சொல்கிறான், வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு. அப்போ மற்றவங்கெல்லாம் சிரிக்கிறதா சிரிக்காமல் அடக்கிறதா அப்படின்ற அது ஒரு சூழ்நிலைகள், அதெல்லாம் மறக்க முடியாது. அதாவது பவுலஸ் சார் ஃபஸ்ட் இயரில் வார்டனாக இருந்தார். ரூமுக்குள்ளே வந்தாலே அந்தோணி, அதுமாரி கோபி கிருஷ்ணானே கூட நம்ம கூட படித்த அவனை 9 குவார்ட்டர்னு சொல்லுவார். ஏன்னா 9-7 மணிக்கு அவன் தூங்கிடுவான், அதனால் அவனை 9 குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். விழா மேலும் அடுத்த தடவை இதை விட நல்லா நிறைய பேர் சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னை அழைத்து எனக்கு இப்போ பேச அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அவடையப்பன். அவர் சொன்ன மாதிரி சில பேருக்கு நாங்கள் செட்டில் ஆகலை அப்படின்னு ஒரு மனப்பான்மை இருக்குது. அது தயவுசெய்து அந்த மாதிரி நண்பர்கள் மத்திய, அதை விட நண்பர்கள் எதுக்கு இருக்கோம்னா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான். ஒருத்தன் தாழ்ந்து போனால் ஒருத்தன் தூக்கி விடுறவன் தான் நண்பன். அப்படி தான் நம்ம எல்லாரையும் பழகிருக்கோம். அதனால தான் இந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம கூடியிருக்கிறோம். அதை திருப்பி சொல்லுங்கள். உங்களால் வர முடியாதவங்களுக்கு எடுத்துரைக்கும்படியாக கூட கேட்டுக்கொள்கிறேன். திருப்பி சொல்லுங்கள், என்ன ஹெல்ப்னாலும் சரி, வி ஆர் தேர். அவ்வளோதான். நம்ம நண்பர்களால் முடியாது ஒன்றுமே கிடையாது. எஸ், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமாக நின்னோம்னா நோபடி கேன் டிஃபீட் அஸ். அது மாத்திரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.